ஹலோ எவ்ரிவன். சோலோவாக சென்னையிலேருந்து பக்கத்தில் எங்கேயா ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரமில் இருக்குது, அதுக்கு நீங்கள் போகலாம். சென்னையில் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா 4 ஹவர்ஸில் நம்ம இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்துடுவோம். அண்டு நீங்கள் காரில் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும். ஓகேங்களா? அங்கே போனால் காரே போக முடியாத மாதிரி ஒரு ரோடு ரொம்ப நேரோ ஆகிடும். ஸோ நீங்கள் பிச்சாவரம் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு போடாதீங்க. பிச்சாவரம் கிள்ளை மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட், அந்த கிள்ளைன்ற வேர்டு போடணும். அது போட்டிங்கன்னா மேப்பே வேறு மாதிரி வரும். இல்லைனா நீங்கள் ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் சுற்றிட்டு திரும்ப பேக் போயிட்டு மேப் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க கார் எல்லாமே நாங்கள் எல்லாருமே தப்பாக போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்தோம். இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வரணும். அண்டு இதெல்லாம் ஒரு வாட்டி தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிளைமேட்லேயும் அது ஒவ்வொரு மாதிரி தான் தெரியும். அதனால் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் இங்கே வந்துக்கலாம். அவங்க லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. காஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ரோபோட் எடுத்திருந்தோம். 4 பேர் போனாலும் சேம் காஸ்ட் தான். அரவுண்ட் 1000 சம்திங் வந்துச்சு. அண்டு 2 பேர் ஒருத்தர் போனாலும் அதே தான். இப்போ நீங்கள் சோலோவாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அங்கே சோலோவாக வந்திருந்தாங்க. நம்ம 4 பேரோட சார்ஜ் கொடுத்து தான் போவோம். அந்த போட்டில் ஃபுல் சார்ஜ் நம்ம கொடுத்தே தான் ஆகும். அண்ட் கட்டின தூரம் வரைக்கும் தெரியுதுல்ல, அது வரைக்கும் தான் அவங்க நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு தனியாக காசு டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க 400 டிமாண்ட் பண்ணாங்க. பட் எனக்கு இவர் தான் வந்திருந்தார். நானே 500 கொடுத்துருந்தேன். ஏன்னா இது கஷ்டங்க, இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் ஏரி மாதிரி தான் இருக்கும். போக போக அந்த ஃபாரஸ்ட் மாதிரி வர்றது இன்னும் உள்ளே போகணும். நான் போன அப்போல்லாம் செம்ம மழைங்க. இந்த டைமில் மட்டும்தான் மழை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் திரும்ப வரும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பேரு ஃபேமிலி அதெல்லாம் விட்டுருங்க. சோலோவாக நீங்கள் இங்கே இந்த போட்டில் உட்காந்துட்டு இந்த ஒரு கிளைமேட்டில் இந்த ஒரு ஸ்கை வேறு லெவலில் இருக்கும். யாருமே இருக்க வேண்டாம். நீங்கள் மட்டும் போங்க. நேச்சர் கூட நீங்களே பேசுகிற மாதிரி இருக்கும். நம்மளை யாராச்சும் கூப்பிட்டு போகணும், நம்ம ஃபேமிலியோடு போகணும், நமக்கு சேஃப்டி இருக்கா, நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். மேக்ஸிமம் பிளேசஸ் நான் சோலோவாக தான் போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப சேஃப், ரொம்ப சேஃப். நீங்கள் ஃபேமிலியாக போகிறது, ஃப்ரெண்ட்ஸாக போகிறது, இல்லை கப்பலாக போகிறத விட சோலோவாக போகிறது சேஃபாகவே இருக்கும். அண்டு இது கொஞ்சம் மார்னிங் டைம்லேயே வந்துடுங்க. உள்ளே போக போக கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும். ஈவினிங் அந்த மதியத்துக்கு மேலெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங் வந்த உடனே இந்த பிளேஸ் பார்த்துருங்க. ஸோ இது நார்மல் அந்த ஏரி மாதிரி இருக்க பிளேஸ் போயிடுச்சுல்ல. இப்போ பாருங்கள், இதுதான் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போகும்போது இந்த பிளேஸில் தான் அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டாங்க. இது பாருங்கள், நம்ம உள்ளே போவோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இதோடைய ஃபுல் ஆழமே 4 feet தான். அண்ட் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேயே இந்த வாட்டர் கலர் இப்படி தாங்க இருக்கும். ஸோ போக 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 ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டியோடலாம் நிறுத்த மாட்டோம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 months கழித்து திரும்ப வருவீங்க. இது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது. நேச்சர் சவுண்ட் மட்டும்தான் இருக்கும். அண்டு நம்ம போட் கிட்ட வேறு எந்த போட்டும் கூட பெருசாக இருக்காதுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதனால் பீப்புள் பேசுகிறது கூட நம்ம கேட்காது. மோட்டார் போட்டுமே இருந்துச்சு. அது இதுக்குள்ளெலாம் வராது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லேக் மாதிரி பார்த்துருந்தோம்ல, அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அங்கே ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. மோட்டார் போட் கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். அது வேஸ்ட்டு. நீங்கள் போனீங்கன்னா ரோபோட் எடுத்துக்கோங்க.
அங்கே சோலோ ட்ராவலர்ஸ் இருந்தாங்க, என்னால் அவங்கள வீடியோ எடுக்க முடியல. கரெக்டாக நான் வந்துட்டு ஃபோன் வைக்கும்போது அவங்களெல்லாம் பார்த்துருந்தேன். பிச்சாவரம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கனாலே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வேர்னு சொன்னாங்க. நான் கூட இது வந்துட்டு ஸ்டெம் இல்லைன்னா அந்த விழுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். பட் அது எல்லாமே வேறாம். இப்படி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு கிளைமேட்டில் இப்படி ஒரு இடத்துலலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லொக்கேஷனை வந்து தப்பாக போட்டிங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே பார்க்கும்போது நிறைய ஃபேமிலி, அதாவது ஒவ்வொரு காராக டேர்ன் பண்ணோம். அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி மேப்பில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். இல்லைனா போயிட்டு சுற்றிட்டு அங்கே இருக்க பீப்புளெலாம் வந்து டைவர்ட் பண்ணி விடுவாங்க. இவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக வந்துட்டு அந்த போட்டில், அந்த ரோபோட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இட்ஸ் இஸ் ஒர்க். அதை வாங்கி என்னாலலாம் பண்ண முடியல. அது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஒர்த் நம்ம இந்த ரோபோட் எடுக்கிறது வந்துட்டு ஆக்சுவலி ஒர்த் தான். இங்கே பாருங்கள், போக 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 அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி ஆகும். மரம்லாம் ஹைட்டு கிடையாது, பட் அதோட டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வைல்ட் லைஃப்லாம் பெருசாக இருக்காதுன்னாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸ்னேக் இருக்க சான்ஸ் இருக்குன்னு போல், பார்த்ததில்லைன்னு நாங்கள் அவங்களும். மற்றபடி வேறு வைல்ட் லைஃப்லாம் இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஹைட்டுமே 4 feet தான், மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் தானே. ஸோ பெருசாக வைல்ட் லைஃப்லாம் இருக்காது. இந்த பிளேஸில் தான் அந்த பிரான்ச்சிங் ரூட் மாதிரி போகும், அதில் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நான் 4 feet தானா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்துட்டு அந்த ஸ்டிக்கு வச்சு நிற்க வச்சு காமிச்சார். அவ்வளோதான் அதோட ஹைட் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பிரான்ச்சிங் வே மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த சவுண்டுமே இருக்காது, ஜஸ்ட் நேச்சரோட சவுண்ட் தான். அவ்வளோதான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த பிளேஸ். ஒரு 40 minutes தான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த 40 minutes வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. அண்ட் இப்போலாம் வந்து நான் நிறைய சோலோ ட்ராவலர்ஸ் பார்க்குறேன். நான் எங்கே போனாலுமே சோலோவாக பீப்புள் பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஒரு ஃபோட்டோ கூட இன்னொருத்தவங்க வந்து எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அண்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது மேல் ஃபீமேல் அந்த கணக்கெல்லாம் கிடையாது, சோலோவாக நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளால் வந்துட்டு இந்த படகை வந்துட்டு செலக்ட்லாம் பண்ண முடியாதுங்க. நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம பே பண்ணுறோம் தெரியுமா, அப்போவே வந்துட்டு போட் நம்பர் 61, போட் நம்பர் 62 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளை வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க உள்ளே. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பர்சன் தான் வேணும் அந்த மாதிரிலாம் செலக்ட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் சீக்கிரம் போன மாதிரி இருந்துச்சு. பட் வந்து பார்த்தா 40 minutes. இந்த பேர்ட் நிறைய இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பேர்ட் மட்டும் இங்கே நிறைய இருந்துச்சு. மற்றபடி நான் வேறு எதுவுமே பார்க்கல. நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எதுவுமே பார்க்கல. இந்த ஒரு பேர்டு தான், ஒரு 2-3 பேர்டு தான் அதுவும் பார்த்துருந்தேன். அண்ட் அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த வியூ பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்து ஒரு 1 or 2 months எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வரவும் வராது உங்களுக்கு.
லைஃப்பில் என்ன நடந்தாலும் ட்ராவல் பண்ணிவிடுங்க. யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் தனியாக கிளம்பி போங்க. அப்படி உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னா 6க்கு மேலே வெளியில் எங்கேயும் இருக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. அந்த ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம். பட் இந்த பப்ளிக் பிளேஸ்லாம் ரொம்ப சேஃப், ரொம்ப சேஃப். எல்லாருமே என்னை கேட்பாங்க, எப்படி தனியாக போகிற, எப்படி நம்புகிற, ட்ரெக்கிங் டீம்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டாலேருந்து எடுக்கிற, அவங்கள நம்பி எப்படி போகிற. பட் வெரி சேஃப், வெரி சேஃப், அவ்வளோ சேஃப். ஒரு பாயிண்டில் வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஊர் வந்து நமக்கு அவ்வளோ சேஃப். நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இந்தியாவில். நான் ஓகே ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கேன், எல்லா இடமும் எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொலாங் வேலி பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.